Hello friends, இன்னைக்கு பார்க்க போகிற ப்ரோஸ் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ரிட்டன் பை லியாம் ஓ ஃப்ளெகிட்ரி. இதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதல் தடவையாக பறக்கிறது. அவன் முதல் தடவையாக பறந்தான் அப்படிங்கிறது தான் இந்த லெசனோட தமிழ் மீனிங், இந்த லெசன் டைட்டிலோட தமிழ் மீனிங். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம லெசனில் தெரிஞ்சுக்கலாம். யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் sledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. So, the young seagull வந்துட்டு கடல் பறவை. நம்ம ஃபைண்டிங் நீமோ இருக்குல்ல, அதில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய சீகல் தெரிஞ்சிருக்கும். எனக்கு சொல்லிகிட்டே இருக்கோம்ல ஒரு பேர்டு, அதுதான் வந்துட்டு சீகல். ஸோ சீகல் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு லெட்ஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விளிம்பில் நிற்கிது, ஒரு நேரோ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். அங்கே நிற்கிது எப்படின்னா ஒரு பாறை இருக்குது, அந்த பாறைக்கு விளிம்பில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே நின்றுட்டுருக்கு. அவனோட 2 பிரதர்ஸும் சிஸ்டரும் என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி நேற்றே பறந்து போயிட்டாங்க. ஆனால் இவனுக்கு பறக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஓடி அந்த லெட்ஜோட எட்ஜுக்கிட்டக்க போய் நிற்கிறான். அவனோட ரெக்கையை விரித்து பறக்கிறதுக்கு அவன் ஆசைப்பட்றான், அதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனுக்கு பயமாக இருக்குது. இல்லை பிரிங்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எட்ஜ், ஓரம். The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings were never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. So expanse அப்படின்னா நீண்டு இருக்கிறது. எக்ஸ்பேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டினியூஸ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவன் இருக்கிற அந்த லெட்ஜுக்கு கண்டினியூஸாக என்ன இருக்குது அப்படின்னா ஒரு சி. ஸோ அதுலேருந்து கீழே பார்த்தா என்ன இருக்குன்னா கடல் இருக்குது. அது வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது இந்த சென்ஸ் கடல் வந்துட்டு ரொம்ப தூரமாக இருக்குது, அது மாதிரி ரொம்ப மைல்ஸ் கணக்கில் கீழே இருக்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட விங்ஸ் வச்சே என்னால் பறக்க முடியாது, இந்த விங் எனக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்ருக்கான். ஸோ என்ன பண்ணுறான், மறுபடியும் அவன் எந்த ஹோல்லேருந்து வந்தானோ, நைட்டு எங்கே தூங்கிட்டு இருந்தானோ அந்த ஹோல்கே தலையை குடிச்சிக்கிட்டே திரும்ப போயிடுறான். ஈவன் வென் ஈச் ஆஃப் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் ஹிஸ் லிட்டில் சிஸ்டர் whose wings were far shorter than his own ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate. இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவனுக்கு வந்துட்டு இவனுக்கு பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இவனை விட என்ன ஆகுதுன்னா அந்த ரெக்கை இருக்குல்ல அது ஷார்ட்டாக தான் இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அந்த விளிம்பிக்கிட்டக்க போய் அவங்க ரெக்கையை நல்லா விரித்து பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இதில் மஸ்டர் அப்படின்னா என்னென்னா திரட்டுறது. இவனோட தைரியத்தெல்லாம் திரட்டி அங்கே போயிட்டு ஜம்ப் பண்ணி அங்கேருந்து பறந்து போகிறது வந்துட்டு இவனுக்கு ரொம்ப ஒரு பயமான விஷயமா இருக்குது. இல்லை டெஸ்பரேட் அப்படின்னா என்னென்னா ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறான். அதாவது நம்மளால் அங்கே போய் பறந்து அந்த இடத்த போய் நம்ம அடைய முடியாது. நம்ம பேரண்ட்ஸும் நம்மளோட பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், அதுலேயும் சிஸ்டர் வந்துட்டு லிட்டில் சிஸ்டர், இவனுக்கு அடுத்து பிறந்த சிஸ்டர். ஸோ அவளே பறந்துட்டா. ஸோ என்னால் முடியல, ஹோப்லெஸ்ஸாக அவன் ஃபீல் பண்ணுறான். ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஹேட் கம் அரவுண்ட் காலிங் டு ஹிம் ஷ்ரில்லி. இல்லை ஷ்ரில்லி அப்படின்னா அந்த க்ரீச்னு கத்துவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ அவங்க அம்மாவும் அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவனை கூப்பிட்டே இருக்காங்க, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸ்கோல்டிங் ஹிம், threatening to let him starve on his ledge unless he flew away, but for the life of him he could not move. ஸோ என்ன சொல்கிறாங்க, வான்னு கூப்பிட்றதும் இல்லாமல் திட்டுறாங்க. நீ மட்டும் அங்கே அந்த லெட்ஜ்லே இருந்த அப்படின்னா பசியிலே வந்துட்டு இதாகிடுவ, பசியிலே அங்கே நீ இருப்ப அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. அதுவும் இல்லாமல் நீ இங்கே வந்து பறந்து வரலன்னா நீ வந்துட்டு அங்கே பசியிலே தான் கிடக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க. ஆனால் அவனால் அங்கேருந்து மூவ் பண்ணவே முடியல அப்படிங்கிறாங்க. That was 24 hours ago. Since then nobody had come near him. The day before, all day long, he had watched his parents playing about with his brothers and sister.
perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. ஸோ என்ன ஆகுதுன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா அவனுக்கு வந்துட்டு யாருமே 24 மணி நேரமாக அவன்கிட்ட யாருமே வரலை. ஸோ என்ன ஆகுதுன்னா அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு எல்லா நாளும் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அவங்க பறந்து போயிட்டுருக்காங்கல்ல, அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், அவங்க 2 பேருக்குமே பறக்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எப்படி பறக்கணும் அப்படின்னு சொல்லி பர்ஃபெக்டாக எப்படி பறக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. என்ன டீச் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை ஸ்கிம் அப்படின்னா ஒரு கடல் வந்துச்சுன்னா அதுலேருந்து எப்படி நம்ம ஸ்லைட்டாக மூவ் ஆகி போகிறது, மூவ் ஸ்லைட்லின்னு சொல்லுவாங்க, அப்படியே மூவ் ஆகி எப்படி போகிறது, அதுவும் இல்லாமல் எப்படி டைவ் பண்ணி மீனை பிடிக்கிறது அப்படிங்கிறத அவங்க அப்பாவும் அம்மாவும் அவங்க பிரதருக்கும் சிஸ்டருக்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. He had in fact seen his older brother catch his first herring and devour it. இதில் ஹேரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு சில்வர் கலரில் ஃபிஷ்ஷு, டிவோர் அப்படின்றதுனா பசியால் வந்துட்டு விழுங்குறது. ஸோ எங்களோட பிரதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி அதை வந்துட்டு பசியில் வந்துட்டு முழுங்குறாரு. ஸோ அப்போ தான் சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி மீன் பிடிச்சி சாப்பிடணும்னு வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அதில் அவங்க பிரதர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக, ஓல்டர் பிரதர், இவனுக்கு முன்னாடி பிறந்த அண்ணன் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை கற்றுக்கிட்டு அந்த மீனை வந்துட்டு விழுங்கிடுறாரு. ஸ்டாண்டிங் ஆன் அ ராக் while his parents circled around raising a proud cackle. இல்லை கேக்கிள் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா ரொம்ப சிரிக்கிறது. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவனை சுற்றி பறந்துட்டு சிரிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க பையனுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்க பையன் சாப்பிட கற்றுக்கிட்டார்ல அதனால். அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்ட் அபவுட் த big plateau midway down the opposite cliff laughing at his cowardice. ஸோ அந்த காலையில் ஃபுல்லாக இந்த ஹோல் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு பிளாட்யூ அப்படின்னு என்ன சொல்கிறதுனா எலிவேட்டட் பிளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமமான பகுதி தான் பிளைன் சொல்லுவாங்க. எலிவேட்டட் பிளைன்னா கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் தான் பிளாட்யூ. அதில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மிட்வேல இவனுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அந்த கிளிஃபு, அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, கிளிஃப்னா என்ன அர்த்தம்னா ராக் சர்ஃபேஸ், பாறை பகுதி, ஒரு எட்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அங்கே உட்காந்துட்டு இவனோட கோழைத்தனத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா சூரியன் வந்துட்டு மறைய போகிறப்போ அந்த சூரிய கதிர்கள் வந்துட்டு இவனோட லெட்ஜுக்கு நல்லா வார்மாக வந்துட்டு அந்த லெட்ஜ் மேலே படுது, இவன் இருக்கிற இடத்து மேலே படுது. அது இவனோட லெட்ஜ் வந்துட்டு எப்படி ஃபேஸ் ஆகிருக்குன்னா சவுத் சைடு ஃபேஸ் ஆகிருக்கு. அது வந்துட்டு சூரியன் வெஸ்ட் சைடு மறைஞ்சிச்சுன்னா இவனோட லெட்ஜ் வந்துட்டு சவுத்து சைடு ஃபேஸ் ஆகிருக்கு. He felt the heat because he had not eaten since the previous nightfall. ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருனா அந்த வெப்பத்தை உணர்றாரு. ஏன்னா காலையிலேருந்து அந்த நைட் ஃபால் இருந்துச்சுல அப்போலேருந்து இவன் வந்துட்டு எதுவுமே சாப்பிடல. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. அவனுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மாக்ரெல் அப்படின்னால என்ன அர்த்தம்னா ஒரு மெரைன் ஃபிஷ் தான். ஸோ அந்த மெரைன் ஃபிஷ்ஷோட ட்ரைடு பீஸ், அதாவது ஒரு கருவாடு மாதிரி வச்சுக்கலாமே, அதோட வால் கிடைக்குது. எங்கன்னா அந்த லெட்ஜுக்கு எண்டில் அந்த நுனியில் கிடைக்குது. நவ் தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்க்ராப் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். ஸோ அவன் இருக்கிற லெட்ஜில் வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் சாப்பாடு கூட இல்லையா. ஹி ஹேட் சர்ச்ட் எவ்ரி இன்ச் ரூட்டிங் அமாங் த ரஃப் dirt caked straw nest where he and his brother and sister had been hatched. ஸோ என்ன ஆகுதுன்னா இவன் கூட வந்துட்டு அங்கே போய் இருந்தாங்கல்ல அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹேட்ச் பண்ணாங்கல்ல, அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா எங்கே எல்லா இன்ச்சஸ், அதாவது அந்த ஸ்ட்ராவோட நெஸ்ட் இருக்குல்ல, அங்கே எங்கே ஸ்ட்ரா நெஸ்ட் அப்படின்னா அந்த ஸ்ட்ரா மாதிரி தானே இருக்கும், அந்த கூடெல்லாம் வச்சு கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, குச்சியாக ஸ்ட்ரா மாதிரி குச்சியாக வச்சு கூடு கட்டியிருக்கோம்ல. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக ரொம்ப அழுக்காக இருக்குது. அந்த இடத்துலையும் ஒரு இன்ச்சு விடாமல் எங்கே இருக்குது சாப்பாடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். எங்கே தேடுறான் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என்ன ஆச்சுன்னா இவனும் அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ்லாம் அந்த இடத்துல தான் ஹேட்ச்னால் வந்துட்டு முட்டை பொறிஞ்சு வெளியே வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஹேட்ச் பண்ணது அந்த இடத்துல இவன் தேடுறான். He even not at the dried pieces of eggshell, it was like eating a part of himself. Not அப்படின்னா என்ன அர்த்தம்னா பைட். ஸோ அங்கே வந்துட்டு பொறிஞ்சிருப்பாங்கல்ல, முட்டை பொறிஞ்சு அதுலேருந்து வெளியே வந்திருப்பாங்க இவங்க, அந்த ஓடெல்லாம் இருக்குல்ல, அதை வந்துட்டு அதெல்லாம் ட்ரை ஆகிருக்கும்.
அந்த எக்ஷெல்லில் இவன் சாப்பிட்டுட்ருக்கானா. இது வந்துட்டு என்ன அர்த்தம்னா இவனோட பாதியவே இவன் சாப்பிட்றதுக்கு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனே நினச்சிக்கிறான் நான் வந்துட்டு என்னோடய பாட்டையே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறான். He then trotted back and forth from one end of the ledge to the other, his long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. ஸோ இதில் ட்ராட்டர் அப்படின்னா வந்துட்டு குதிரை மாதிரி வந்துட்டு பின்னோக்கி வந்து முன்னோக்கி போவாங்கல்ல, அந்த மாதிரி இவன் ட்ரை பண்ணுறான். அவனோட லெட்ஜ் இருக்குல்ல அதோட எட்ஜுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்றான். இதில் வந்துட்டு ட்ராட்டட் அப்படின்னா வந்துட்டு சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக எடுத்து வச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி குதிரை மாதிரி வச்சுக்கோங்களேன், அது பின்னாடி போய் முன்னாடி போகும்ல அந்த மாதிரி. டெயின்ட்லி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சின்ன சின்ன மூமெண்ட்ஸ். ஸோ அவனோட அவனோட லெக்ஸ் வந்துட்டு என்ன கலரில் இருக்குன்னா க்ரே கலரில் இருக்குது. ஸோ அவனோட லெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படியாவது என்ன பண்ணணும், அவங்களோட பேரண்ட்ஸை அடைஞ்சிடணும், நம்ம பறக்காமலே நம்ம பேரண்ட்ஸை போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ட்ரை பண்ணுறான். பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் எண்டட் இன் அ ஷியர் ஃபால் ஆஃப் ப்ரெசிபைஸ். இதில் ப்ரெசிபைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ப்ரெசிபிஸ், இது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ப்ரெசிபிஸ். ஸோ ப்ரெசிபிஸ்க்கு வந்துட்டு என்ன அர்த்தம்னா சரிவு. ஸோ இவனோட லெட்ஜில் வந்துட்டு எந்த எண்டுக்கு போனாலும் எந்த சைடாக இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா அது எங்கே போகுதுன்னா சரிஞ்சு கடலுக்கு தான் போகுது. ஸோ அவன் வந்துட்டு பறக்காமே அவங்க அம்மாண்ட போகணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு முடியாது. அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தேர் வாஸ் அ டீப் வைட் ராக். ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கும் இவனுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய பாறை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஷுர்லி ஹீ குட் ரீச் தம் வித்தவுட் ஃப்ளையிங் இஃப் ஹீ குட் ஒன்லி மூவ் நார்த்வர்ட்ஸ் அலாங் த கிளிஃப் ஃபேஸ். ஸோ அவன் என்ன யோசிக்கிறான்னா கண்டிப்பாக இவனால் அம்மா அப்பாவை வந்துட்டு எப்படி ரீச் பண்ண முடியும்னா பறக்காமலே ரீச் பண்ண முடியும். எப்படின்னா அவன் நார்த்து சைடு வந்துட்டு அந்த கிளிஃப் போயிட்டுருக்குல்ல அந்த கிளிஃப்லேயே நடந்து போனால் அவனால் போக முடியும். பட் தென் ஆன் வாட் குட் ஹீ வாக், ஆனாலுமே எப்படி அவனால் நடக்க முடியும்? தேர் வாஸ் நோ லெட்ஜ் அண்ட் ஹீ வாஸ் நாட் அ ஃப்ளை. அங்கே ஒரு லெட்ஜே கிடையாது. அவங்க அம்மாவும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க, இடையில கடல் தான் இருக்குது. அவன் நடந்து போனாலும் நடக்க முடியாது, ஏன்னா அங்கே லெட்ஜ் இல்லை, அவனுக்கு பறக்க தெரியல, அவங்க போய் சேர முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அபோவ் ஹிம் ஹீ குட் see nothing. ஸோ மேலே பார்க்குறான், அவனால் மேலே பார்க்குறப்ப அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ த precipice was sheer and top of it was perhaps farther away than the sea beneath him. ஸோ அந்த precipice அந்த சரிவு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா அங்கே வேறு எதுவுமே கிடையாது. அங்கேருந்து போயிட்டு டாப்பில் வந்துட்டு நம்ம பார்த்தோம், அதில் டாப்பில் இருந்தாலுமே கூட அங்கே ஃபார்தராக அவனுக்கு என்ன தெரியுதுன்னா கடல். ஸோ இவன் வந்துட்டு என்ன சுச்சுவேஷன்னா இவன் அந்த கடலை கடந்து தான் போய் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன். அங்கே வந்துட்டு அந்த லெட்ஜ் இருக்குது, அந்த லெட்ஜில் தான் அவன் உட்காந்துட்ருக்கான், அங்கேருந்து போகணும்னு ஆசைப்பட்றான். பட் இவனால் பறக்க முடியல. He stepped slowly out of the brink of the ledge and standing on one leg with other leg hidden under his wing, he closed one eye. ஸோ என்ன பண்ணுறான், மெதுவாக வந்துட்டு அந்த எட்ஜ் இருக்குல்ல அந்த லெட்ஜ் அப்படிங்கிற பிளேஸ் இருக்குல்ல அதனால சரிவு தான். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறான்னா அதோட கார்னரில் போய் நிற்கிறான், அந்த கூட்டுக்கிட்ட அந்த கார்னரில் போய் நிற்கிறான். ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் வித் த அதர் லெக் ஹிடன் அண்டர் ஹிஸ் விங். நீங்கள் பறவைகளை பார்த்தீங்கன்னா தெரியும், கொக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு காலை நெக்கும் ஒரு காலை வந்துட்டு ரெக்கைக்குள்ளே வச்சுருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறான்னா கண்ணை மூடுறான். தென் த அதர் அண்ட் pretended to be falling asleep. ஸோ என்ன பண்ணுறான்னா இது வந்துட்டு ஒரு ஆக்டிங் மாதிரி. ஸோ வச்சுக்கிட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்ருக்கான். Still they took no notice of him. He saw his two brothers and his sister lying on the plateau dozing with their head sunk into their necks. ஸோ என்ன யோசிக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி தூங்குற மாதிரி நடித்து அவங்க அட்டென்ஷனை கேதர் பண்ணலாம்னு நினைக்கிறான். ஆனால் யாருமே அவனை கண்டுக்கவே இல்லை. அவனோட 2 பிரதர்ஸும் அவனோட சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளாட்டூவில் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எப்படின்னா அவங்க நீங்கள் பேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும், தலையை திருப்பி வந்துட்டு அதுங்களோட நெக்ஸில் வந்துட்டு முன்னாடி பேக் இருக்குல்ல அந்த பேக்கில் வந்துட்டு அவங்களோட பீக்கை வச்சு தான் தூங்குவாங்க. நீங்கள் பேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்க பிரதரும் சிஸ்டரும் தூங்கிட்டு இருந்தாங்க. His father was pruning the feather on his white back. ஸோ ப்ரெனிங் ஆர் ப்ரீனிங் அப்படி சொல்லலாம். இது ப்ரீனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரோட ஃபெதர்ஸை வந்துட்டு கோதுறது. அவரோட பின்னாடி ஒயிட் பேக்கில் இருக்க ஃபெதர்ஸை வந்துட்டு கோதிட்டுருக்கிறாரு அவங்க அப்பா. அது எப்படி பண்ணுவாங்க, பேர்ட்ஸ் பண்ணுவாங்க அடிக்கடி வந்துட்டு அவங்களோட உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படி பண்ணுவாங்க. ஒன்லி ஹிஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம். இப்போ வந்துட்டு யார் அவனை பார்த்துட்ருக்கான்னா அவங்க அம்மா மட்டும் தான் அவனை பார்த்துட்ருக்காங்க. She was standing on a little high hump on the plateau,
her white dressed thirst forward. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஹை ஹம்ப் இருக்குது. ஹம்ப்னால் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு எப்படின்னா ஒரு நிறைய மண் சேர்ந்து ஒரு இடத்துல இப்படி குவியலாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குவியலில் வந்துட்டு அவங்க அம்மா இருந்துட்டு இவனை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஒயிட் ட்ரெஸ் தர்ஸ்ட் ஃபார்வர்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்களோட இதயம் வந்துட்டு முன்னாடி போகணும்னு சொல்லி நகருது. நவ் அண்ட் அகெயின் ஷீ டோர் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் தட் லே அட் ஹர் ஃபீட் அண்ட் தென் ஸ்க்ராப்ட் ஈச் சைட் ஆஃப் ஹர் பீக் ஆன் த ராக். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஃபிஷ் இருக்குல்ல, ஃபிஷ்ஷில் இருக்கிறது அப்படியே குட்டி குட்டியாக எடுத்து தானே வந்துட்டு சாப்பிடுவாங்க அவங்கெல்லாம். ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்துட்டு சின்ன சின்னதாக பிக்கிறாங்க, அவங்க காலில் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட வாய் இருக்குல்ல, பீக் இருக்குல்ல, அதை வந்துட்டு பாறையில் வச்சு அப்படியே உரசிக்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு ஷார்ப் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன் ஹிம். ஸோ அந்த சாப்பாடை பார்த்தோன்னே இவனுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சான். ஹவு ஹீ லவ் டு டியர் ஃபுட் தேட் வே, ஸ்க்ராப்பிங் ஹிஸ் பீக் நவ் அண்ட் தென் அண்ட் வெட் இட். இல்லை வெட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஷார்பன் பண்ணுறது. இவன் என்ன அந்த சாப்பாடை பார்த்த உடனேயும் இந்த மாதிரி சாப்பாடை வந்துட்டு பிச்சு போடுறதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி என்ன பண்ணுறான், அவங்க அம்மா பண்ணுற மாதிரியே அந்த பீக்ஸை வந்துட்டு தரையில் வச்சு தேய்க்கிறான். இதில் வெட் அப்படின்னா தேய்ச்சி ஷார்பன் பண்ணுறான். ஹீ அட்டர்ட் அ லோ கேக்கிள். ஸோ என்ன பண்ணுறான், கத்துறான் அவங்க அம்மாவை பார்த்து. கேக்கல் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா அந்த பேர்ட்ஸ் வந்துட்டு சவுண்டாக வந்துட்டு கத்தும்ல, அந்த மாதிரி கத்துறான். His mother cackled too and looked at him. அவங்க அம்மா இவன் கத்துறோன்னே அவங்க அம்மாவும் கத்துறாங்க, திரும்பி பார்க்குறாங்க. Ga ga ga, he cried, begging her to bring him over some food. Gall all ah, she screamed back mockingly. ஸோ இவங்க கா 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 அப்படின்னு என்ன அர்த்தம்னா அம்மா இங்கே வாங்க வந்து சாப்பாடு கொடுங்கன்னு அர்த்தம் போல். ஸோ இவன் என்ன பண்ணுறான், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா கால் ஓல் அப்படின்னு என்ன அர்த்தம்னா தர முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. மாக்கிங்னா வந்துட்டு கிண்டல் பண்ணுறது. பட் ஹீ கெப் காலிங் பிளெயின்டிவ்லின்னா கஷ்டமாக, ரொம்ப மனசு கஷ்டமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கான், கூப்பிட்டுட்டே இருக்கான். அண்ட் ஆஃப்டர் அ மினிட் ஆர் ஸோ ஹீ அட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணான், சந்தோஷத்தில் இவன் கத்த ஆரம்பிக்கிறான். ஹீஸ் மதர் ஹேட் பிக்ட் அப் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் வாஸ் பிளேயிங் அக்ராஸ் டு ஹிம் வித் இட். ஸோ என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா ஒரு ஃபிஷ் பீஸை எடுத்துக்கிட்டு பறந்து அவன் இருக்கிற இடத்துக்கிட்டக்க வர்றாங்க. ஹீ லீன்ட் அவுட் ஈகர்லி டேப்பிங் த ராக் வித் ஹிஸ் ஃபீட் ட்ரைங் டு கெட் நியரர் டு ஹர் ஆஸ் ஷீ ஃப்ளூ அக்ராஸ். ஸோ அவங்க பறந்து வந்துட்டுருக்காங்கல்ல, பறந்து வந்துட்டுருக்கப்போ என்ன பண்ணுறான்னா இந்த லெட்ஜோட இதுக்கு கார்னருக்கு போயிட்டு அவன் சாப்பாடில் அவங்க அம்மா வாயிலேருந்து சாப்பாடு எப்படியாவது எடுத்துடலாம், அவங்க அம்மா வந்துட்டுருக்காங்கல்ல கிட்டக்க, அவங்ககிட்ட வந்து சாப்பாடு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்டக்க போகிறான். பட் ஷீ ஃப்ளூ அக்ராஸ், அவங்க பறந்து போயிடுறாங்க. பட் ஷீ வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹிம் அப்ரெஸ்ட் ஆன் த லெஜ். ஆனால் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு லெஜில் உட்காந்துட்ருக்காங்க. ஷீ ஹால்டட் ஹர் லெக்ஸ் ஹேங்கிங் லிம் ஹர் விங்ஸ் மோஷன்லெஸ். ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க காலை அங்கே வச்சு பறக்காமல் அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. த ஃபீஸ் ஆஃப் ஃபிஷ் இன் ஹர் பீக் almost with each of his beak. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு கொண்டு ஒரு மாதிரி கொண்டு வந்து ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஸோ ஒரு ஃபிஷ் பீஸ் வந்துட்டு அவங்க அம்மாவோட வாயில் வந்து இப்போ இவன் கிட்டக்க வர வேண்டியது ஆனால் வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அதாவது கை கெட்ட வேண்டியது ஆனால் எட்டாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். He waited a moment in surprise, wondering why she did not come nearer, and then maddened by hunger, he dived at the fish. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் அம்மா எனக்கு இப்படி பண்ணது வந்துட்டு அவனுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது, ஏன் அவங்க அம்மா கிட்டக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பசினால அவனுக்கு கோவம் வருது. ஸோ என்ன பண்ணுறான், அவன் இந்த ஃபிஷ்ஷை பார்த்து ஃபிஷ்ஷுக்கிட்ட போய் டைவ் பண்ணுறான். வித் அ லவுட் ஸ்க்ரீம் ஹீ ஃபெல் அவுட்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட் இன் டு ஸ்பேஸ். ஸோ வந்து இப்போ நான் கத்திக்கிட்டே என்ன பண்ணுறான், அந்த பாறைகளுக்கு கீழே உள்ள பாறைகள் இருக்கும்ல அங்கெல்லாம் என்ன பண்ணுறான், அந்த ஸ்பேஸில் வந்துட்டு அப்படியே பறந்துக்கிட்டே வரான். ஹிஸ் மதர் ஹேட் ஸ்வூப்ட் அப்வர்ட். இதில் ஸ்வூப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காற்றுல வந்துட்டு பறந்து போகிறது. ஸோ அவங்க அம்மா அப்படியே மெதுவாக மேலே பறக்கிறாங்க. as he paused beneath her he heard the swish of her wing. the swish அப்படின்னா hissing sound. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு மேலே பறக்கிறாங்க, அவங்களோட சவுண்டு கேட்குது. இவனுக்கு வந்துட்டு கடந்து போகிறப்போ அவங்க பறந்து போகிறப்ப அந்த பறவைகளுக்குரிய அந்த சிறகடிக்கிற சவுண்டு இவனுக்கு கேட்குது.
Then a monstrous terror seized him and his heart stood still. ஸோ இவனுக்கு என்ன பண்ணுதுன்னா ரொம்ப ஒரு கோவமாகிடுச்சு, ரொம்ப டெரர் ஆகிட்டான், அவனோட இதயமே வந்துட்டு நின்று போயிடுச்சு. He could hear nothing but it only lasted a moment. ஸோ அவனால் எதுவுமே கேட்க முடியல, ஒரு நிமிஷம் டக்குன்னு நடந்த மாதிரி இருந்துச்சு. The next moment he felt his wings spread outwards. ஸோ அடுத்த மொமெண்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா அவனோட விங்ஸை திறந்து அவன் பறக்க ஆரம்பிக்கிறான். The wing rushed against his breast feathers, then under his stomach and against his wings. ஸோ அந்த விங் வந்துட்டு என்ன பண்ணுது, அவனோட கைக்கு நடுவில் வச்சுருக்கான்ல, சுருக்கி வச்சுருக்கான்ல, அதை நல்லா விரித்து அவனோட வயிற்றுக்கடியில் இருக்கிறத விங்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி அவனோட விங்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிக்கிறான். He could feel the tips of his wings cutting through the air. ஸோ அவர் என்ன பண்ணுறான்னா டிப்ஸ் ஆஃப் த விங்ஸ், அதாவது அந்த ரெக்கையோட நுனிகள் வந்துட்டு காற்றை வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டே பறந்து போகிறது தெரியுங்களா. இப்போ நீங்கள் பறந்து போகிறீங்க, இப்போ ஒரு பேர்ட் பறந்து போகுது அப்படின்னா ஸோ அது வந்துட்டு காற்றை கிழிச்சிக்கிட்டே பறந்து போகும்ல, அந்த மாதிரி அந்த ரெக்கையை வச்சுட்டு அவன் காற்றை கட் பண்ணிக்கிட்டே நடந்து போகிற மாதிரி சொல்லிக்கிறான். He was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer afraid. He just felt a bit dizzy. Then he flapped his wings once and he soared upwards. ஸோ இங்கே சோரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து மேலே பறக்கிறது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், இப்போது கீழே வந்துட்டு விழலை, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி மேலே பறக்க ஆரம்பிக்கிறான். கீழே குனிஞ்சு அப்படியே வெளியில் வர மாதிரி, இப்போ நீங்கள் பறவைகள் வந்துட்டு கீழே குனிஞ்சு மேலே வந்து அப்படியே பறப்பவங்கள அந்த மாதிரி பறக்கிறான். இப்போ அவனுக்கு பயம் இல்லை, ஆனால் அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறான், he flapped his wings and once he soared upwards. ஸோ அவனோட ரெக்கையை எப்படி நல்லா படன்னு அடிச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறான்னா மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறான். He uttered a joyous scream and flapped them again. ஸோ என்ன பண்ணுறான், மறுபடியும் ஜாலியாக கத்திக்கிட்டே ஃப்ளாப் பண்ணி பறக்கிறான். He soared higher. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பறக்க ஆரம்பிச்சிட்டான். He raised his breast and banked against the wind. ஸோ அவனோட இது இருக்குல்ல, பிரெஸ்ட் இருக்குல்ல, அதாவது பறவையோட பிரெஸ்ட்னா அதனோட நெஞ்சு பகுதி இருக்குல்ல, அதை வந்துட்டு காற்றுக்கிட்ட அப்படி படுற மாதிரி நல்லா பறக்கிறான். கா 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 கவுலுல் ஆ. ஸோ இது வந்துட்டு எப்படி அர்த்தம்னா அதுங்களோட பேசிக்கிற ஸ்லாங். ஸோ பார்த்தீங்களா நான் பறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பறக்கிறான். His mother swooped past him. ஸோ உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அவனை தாண்டி பறக்கிறாங்க. Her wings making a loud noise. அவங்க அம்மாவோட ஃபெதர்ஸ், அந்த இது இருக்குல்ல, பறக்கிற விங்ஸ் இருக்குல்ல, அது சவுண்டு வந்துட்டு ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஏன்னா அவங்க கொஞ்சம் பிக்கில், பறவைகள் நல்லா பெரிய பறவைகள் பறக்கிறீங்கன்னா கேட்கும். வீட்டில் ஏதாவது பேர்ட்ஸ் வளர்த்துருந்தீங்கன்னா அதுங்க பறந்து போகிறப்போ அந்த சவுண்டே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சவுண்ட் கேட்குது. He answered her with another scream. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு கத்துறாங்க, அதே மாதிரி இவனும் வந்துட்டு திரும்பி கத்துறான். Then his father flew over him screaming. ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த க்ளீன் பண்ணிட்டு இருந்தார்ல, இப்போ என்ன பண்ணுறாரு, அவன்கிட்ட மறுபடியும் கத்திக்கிட்டே வராரு. Then he saw his two brothers and sister flying around him, soaring and diving. ஸோ என்ன பண்ணுறாங்க, இப்போது அவன் கூட அவங்க அப்பா, அவனோட பிரதர்ஸு, சிஸ்டரு எல்லாம் சேர்ந்து கூட பறந்து அப்படி மேலே போய் டைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. Then he completely forgot that he had not always been able to fly and commenced to dive and soar, shrieking shrilly. இல்லை ஸ்ட்ரெக்கிங் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா அந்த ஹை பிச் சவுண்டோட பேர்ட்ஸ்லாம் கத்தும்ல அந்த மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ணால் தன்னால் பறக்கவே முடியாது அப்படிங்கிறத இவன் மறந்துட்டு என்ன பண்ணுறான், டைவ் பண்ணி மேலே பறக்க ஆரம்பித்து ரொம்ப சந்தோஷமாக கத்திக்கிட்டே பறக்கிறான். He was near the sea now, flying straight over it. ஸோ என்ன பண்ணுறான், இவன் இப்போ கடல்கிட்ட போய் அந்த கடலுக்கு கரெக்டாக அந்த மேலே இவன் பறந்து போகிறான். ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன். இவனோட ஃபேஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஓஷனுக்கு கிட்டக்க இருக்குது. நல்லா யோசிச்சுக்கோங்க, கடல் இருக்குது, அந்த கடலுக்கு பக்கத்தில் ஒரு பேர்ட் பறந்து போகுது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. He saw a vast green sea beneath him, the little ridges moving over it. ஸோ என்ன ஆகுதுன்னா அங்கே ஒரு க்ரீன் கலரில் சீ இருக்குது. இதில் க்ரீன் கலரில் சீ இன் சென்ஸ் உண்மையிலே க்ரீன் கலர் சீயா இல்லை வந்துட்டு அந்த பாசம் பிடிச்சி இருக்கும்ல அந்த ஏரியாவா அப்படின்னு தெரில. இன்ஃபேக்ட் அந்த செடி இதெல்லாம் இருக்கிற ஏரியாவாக இருக்கலாம். ஸோ அங்கே வந்துட்டு சின்ன சின்ன ரிட்ஜஸ் இருக்குது, ஆனால் வந்துட்டு அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது, அந்த ரிட்ஜஸ் வந்துட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது. He turned his beak sideways and the crowd amusedly. ஸோ என்ன பண்ணுறான், அவனோட பீக்கை வந்துட்டு பின்னாடி திருப்பிட்டு அங்கே போய் உட்காடுறான். இதில் க்ரௌட் அம்யூஸ்லி அப்படின்னா வந்துட்டு சந்தோஷத்தில் வந்துட்டு அவன்
எக்ஸைட் ஆகிறான். His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. ஸோ அந்த க்ரீன் ஃப்ளோரில் வந்துட்டு அவங்க குடும்பமே என்ன பண்ணுது, அந்த க்ரீன் ஃப்ளோரில் போய் உட்காருது. they were beckoning to him. beckoning அப்படின்னா என்ன அர்த்தம்னா எஷர், வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது. ஸோ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. காலிங் ஷ்ரில்லி, ஸோ அந்த பறவை வாய்ஸோட வா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. he dropped his legs to stand on the green sea. ஸோ என்ன பண்ணுறான், அவன் காலை வந்துட்டு லைட்டாக கீழே தளர்த்தி அங்கே உட்காரலான்னு சொல்லி நினைக்கிறான். his legs sank into it. ஸோ அவனோட லெக் வந்துட்டு என்ன பண்ணுது, அதில் வச்ச உடனே மூழ்க ஆரம்பிக்குது. he screamed with fright and attempted to rise again, flapping his wing. ஸோ வந்துட்டு அவன் பயத்தில் என்ன பண்ணுறான், என்னடா மூழ்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரெக்கையை படப்படன்னு அடிச்சுக்கிட்டு மேலே மறுபடியும் பறக்க ஆரம்பிக்கிறான். but he was tired and weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. ஸோ அவன் வந்துட்டு இப்போது ரொம்ப டயர்டாகவும் வீக்காகவும் இருக்கான், ஏன்னா அவனுக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பறந்து எக்ஸசைஸ்லாம் அவனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். his feet sank into the green sea and then his belly touched it. ஸோ அந்த க்ரீன் சீக்குள்ளே வந்துட்டு அவன் ஃபீட்ஸ் வந்துட்டு அப்படியே மூழ்குது. அவனோட பெல்லி வந்துட்டு, அவனோட வயிறு பகுதி வந்துட்டு அதை டச் பண்ணுது. அண்ட் ஹீ சாங்க் நோ ஃபர்தர். ஆனால் என்ன பண்ணுறான், அவன் வந்துட்டு உள்ளே போயிட்டு நம்ம மூழ்கிறோம்னு நினைக்கிறான், ஆனால் வந்துட்டு அவன் மூழ்கிறான், அவன் வயிறு வரைக்கும் தான் போகுது, அதுக்கு மேலே கீழே போகலை. ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட், அதில் அவன் மிதக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ட் அரவுண்ட் ஹிம் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங் ப்ரைஸிங் ஹிம். ஸோ இவங்க ஃபேமிலிலாம் வந்து சுற்றி இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைஸ் பண்ணுறாங்க, கத்திக்கிட்டே சந்தோஷமாக இவன் வந்துட்டு பறந்துட்டான் அப்படிங்கிறத ப்ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் தேர் பீக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம் ஸ்க்ராப் ஆஃப் டாக் ஃபிஷ். ஸோ இதுக்கு அவங்க என்ன அவார்டு கொடுக்குறாங்கன்னா, அவங்க எல்லோரும் சேர்ந்து இவனுக்கு ஒரு டாக் ஃபிஷ்ஷை வந்துட்டு கொடுக்குறாங்க. ஹீ ஹேட் மேட் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். ஸோ இப்போ என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, அவன் கடைசியில் அவனோட முதல் தடவையான இந்த உலகத்தை நோக்கி பறக்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டான், அவன் பறக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. Author information. Liam O'Flaherty, 1896-1984, was an Irish novelist and short story writer and major figure in the Irish literary renaissance. ஸோ லியம் ஓஃப்லெகட்ரி அப்படிங்கிறவரோட அந்த வாழ்நாள் பீரியட் எப்படின்னா 1896 1984 இருக்குது. அவர் ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட், ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். ஐரிஷ் லிட்டரரி ரெனைசான்ஸ் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் நடக்குது. அது எப்படின்னா அந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படின்ட்டுருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்னு வச்சுக்கோமே. அதுக்கு வந்துட்டு இவர் ஒரு பெரிய ஃபிகராக, மேஜர் ஃபிகர்னால் ஒரு பெரிய ஆள். அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு இவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு பெருசாக. He was a founding member of the Communist Party of Ireland. ஸோ அயர்லாண்டில் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்குது, அதுக்கு இவர் தான் வந்துட்டு ஃபவுண்டிங் மெம்பராக இருக்கார். நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் கால்டெட். ஸோ கால்டெட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இருக்க இவர் வந்துட்டு நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர். இவர் நேட்டிவே வந்துட்டு ஐரிஷ் தான், நல்லா ஐரிஷ் பேசுவார். O'Flaherty wrote almost exclusively in English except for a small number of short story in the Irish language. ஸோ அவரோட கதைகள் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷில் தான் மோஸ்ட்லி இருந்தாலுமே கூட கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா ஐரிஷ் லாங்குவேஜில் சிறுகதைகளும் அவர் எழுதியிருக்கிறாரு. He spent most of his time in traveling and lived comfortably and quietly outside of the spotlight. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா நல்லா ட்ராவல் பண்ணுறது, அவரோட மோஸ்ட் டைம் லைஃப்பில் வந்துட்டு எது ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழ ஆரம்பிக்கிறாரு. அந்த ஸ்பாட்லைட்னால் இப்போ ஒரு பெரிய ஃபிகர்னால் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு ஸ்பாட்லைட் இவர் சுற்றியே இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் அதுலேருந்து தள்ளி வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாழணும்னு நினச்சி இவர் வாழ்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோஸ் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத இதில் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட லெசன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த லெசன்ஸில் வந்துட்டு ரீட் பண்ணுறப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பாலாம் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி தோணுன்னா, இப்போ சில பேர் வந்துட்டு என்ன யோசிப்பாங்கன்னா, பாரு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணலாம். பட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்கிறேன். அதாவது அவங்க அப்பா அம்மா ஜஸ்ட் வந்துட்டு அந்த குழந்தைய வந்துட்டு அன்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத விட இந்த உலகத்தில் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அவங்க இருக்கிறாங்க. சும்மா வந்துட்டு பாசமாக இருந்துட்டு அவங்க கொண்டு வந்துருக்கலாம், அவங்க அப்பாவாக நினச்சிருந்தாங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்துருக்கலாம் பையன் பசியாக இருக்கான்ட்டு. ஸோ பசியோடு இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் அவன் முன்னேற கற்றுப்பான். ஒரு சூழ்நிலையில் அவனாக இருக்க விட்டுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உனக்கான ஒரு லைஃப்பை நீ தேடிக்கிட்டா தான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு குட் வே ஆஃப் பேரண்டிங்காக எனக்கு தெரிஞ்சது.
அது வந்துட்டு சிரிக்கிறது அப்படிங்கிறத சென்ஸ் அந்த மாக் பண்ணுறதெல்லாம் கூட அவனை வந்துட்டு வெறுப்பேற்றுறதுக்காக இல்லை, பட் அவனை வந்துட்டு அப்படியாவது ஒரு ட்ரிகர் பண்ணி அந்த இடத்துலேருந்து வர வச்சு அவனோட வாழ்க்கையை அவன் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இருந்தது. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு அவன் கிட்ட வரைக்கும் கொண்டு வந்து அப்படி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை சொல்லிக் கொடுக்குற ஒரு பேரண்ட்டாக எனக்கு தெரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம் அப்படின்னா அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நிறைய சுச்சுவேஷன் நமக்கு அமையும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த லெசன்லேருந்து நான் கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் எதையும் பயந்து அட்டம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நம்ம பெருசாக நினச்சிட்ருப்போம், ஆனால் அந்த விஷயம் பெருசாகவே இருக்காது. அவன் வந்துட்டு அதை பறக்கவே முடியாதுன்னு நினச்சிட்ருக்கான், ஆனால் அது பெரிய விஷயமே இல்லை, பறந்துட்டான் அவன். ஆனால் நம்ம அந்த தாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, நம்மளால் முடியாது அப்படிங்கிற தாட்ஸ் தான் வந்துட்டு நம்ம எப்போயுமே லேக் பண்ணி வைக்கும். நம்மளால் பண்ண முடியாது நம்ம மைண்டு சொல்லிச்சு அப்படின்னா, இப்போ திரும்ப நம்ம மைண்ட் வந்துட்டு இல்லை என்னால் பண்ண முடியாது, எதுவுமே கிடையாது, என்னால் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி திருப்பி நம்ம மைண்டுக்கு நம்ம லெசன்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியும் அப்படிங்கிறத அந்த லெசனில் கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் படிக்கிறேன். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த லெசன்ஸை வாட்ச் பண்ணி இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது, இதில் இந்த இடத்துல இப்படி வந்திருந்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்துட்டு நீங்கள் அனுப்பி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அனுப்பி ஷேர் பண்ணிக்கோங்க. விஷிங் யூ abundance in knowledge. Thank you so much.